நம்பர் 1, இந்த எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு எவால்வ் ஆகி ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் 3 பேர் கொண்ட எலெக்ஷன் கமிஷனாக மாறுது. அப்போ 3 பேரை எப்படி நியமிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், இதை இந்த அரசாங்கம் வந்த பிறகு அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துட்டு பிரதமர் விரும்புகிற ஒருவர் என்று வைக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்கள் ஆல்ரெடி பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அதுவாகத்தான் மாறும் என்பது ஒரு அம்சம். ரெண்டாவது விஷயம், ஏற்கனவே இருந்த கமிஷனர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கூலிங் பீரியட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்தது. ஆனால் இவங்க வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஆர்எஸ் கொடுக்க வச்சுட்டு அன்னைக்கே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு திங்கட்கிழமை கமிஷனராக அவங்கள நியமிக்கிறாங்க. மூணாவது அம்சம், இந்த காலத்தில் ஏராளமான குற்றச்சாட்டுகள் எலெக்ஷன் கமிஷன் மீது வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று, நீங்கள் இந்த நடந்து முடிஞ்ச கர்நாடகா அசம்பிளி எலெக்ஷனும் போது எலெக்ஷனுக்கான ஷெடியூலை கர்நாடகாவினுடைய பிஜேபி ஐடி செல் முதல்ல வெளியிடுது. அது எப்படி போச்சுன்னு தெரில, எக்ஸாக்டாக இதே மாதிரி இருந்தது, நாங்கள் என்னென்னு கண்டுபிடிப்போம்னு சொன்னாங்க. இன்றைக்கி வேறு அதை சொல்லலாம். நாலாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 2024 தேர்தல். இந்த தேர்தலும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிட்ட காலம் 11 நாட்கள். மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தது. சரி, ஆஃப்டர் ஆல் எல்லாம் எலக்ட்ரானிக் மயமான பிறகு உங்களுக்கு அவ்வளவு காலம் ஏற்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அஞ்சாவது விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இந்த ஆவரேஜ் போலிங் கடைசி நிமிஷத்தில், கடைசி 1 ஹவரில், மற்ற நேரங்களில் எவ்வளவு ஆவரேஜ் போலிங், கடைசி நேரத்தில் எப்போதுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு அம்சம். ஆறாவது அம்சத்தை பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் 2019 2024 வரை ஒரு 5 ஆண்டுகளில் எவ்வளவு, கிட்டத்தட்ட அந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு வாக்காளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 lakhs. ஆனால் ஒரு 5 மாதத்தில் லோக்சபா எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க. இது ஏன் வந்தது அப்படிங்கிற கேள்வி. இவிஎம் சம்பந்தமான ஏராளமான விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது.